பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் ஆளுநரை முடிவு செய்வார் என்று யுஜிசி விதிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபிநயா இணைக்கிறார். அபிநயா, விவரங்கள். நந்தா, 2025 யுஜிசி விதிமுறைகள் என்ற ஒரு டாக்குமெண்டை பல்கலைக்கழக மானியக்குழு தன்னுடைய இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறது. அதில் ஆசிரியர் நியமனம், துணைவேந்தர் நியமனம் தொடர்பான பல்வேறு மாற்றங்களோடு கூடிய விதிமுறைகளை வகுத்து அதனை பொதுமக்களுடைய கருத்துக்காக வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக துணைவேந்தர் நியமனம், அதற்காக அமைக்கப்படக்கூடிய தேடுதல் குழு, அதில் பல மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். முன்னர் இப்படியான ஒரு தேடுதல் குழு அமைக்கப்படும். அதில் ஒருவர் ஆளுநர் பரிந்துரைப்பவராக இருப்பார், ஒருவர் பல்கலைக்கழகம் நியமிப்பவராக இருப்பார், மற்றொன்று அரசு தரப்பில், மாநில அரசு தரப்பில் பரிந்துரைப்பவராக இருப்பார் என்று விதிகள் இருந்தது. அல்லது ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருப்பார்கள், அந்தந்த பல்கலைக்கழகத்தினுடைய விதிமுறைகளின் அடிப்படையில் தேடுதல் குழு அமைக்கப்படும் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். ஆனால் இந்த புதிய விதிமுறையின்படி துணைவேந்தர் தேடுதல் குழுவை ஆளுநர், அதாவது பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் யாரோ அவர் அந்த தேடுதல் குழுவை நியமிப்பார்கள். அதில் ஒருவர் ஆளுநர் பரிந்துரைப்பவரும், மற்றொருவர் யுஜிசியினுடைய தலைவர் பரிந்துரைப்பவரும், மற்றொருவர் பல்கலைக்கழகம் தரப்பில் பரிந்துரைப்பவருமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் அரசு தரப்பிலான ஒரு உறுப்பினர் அதில் இடம்பெறாமல் போவார்களா என்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. இதற்கு முன்பெல்லாம் ஆளுநருடைய பரிந்துரைக்கக்கூடிய ஒரு நபரும் கூட அரசால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு 3 பேர் கொண்ட பட்டியல் இருக்கும். அதிலிருந்து ஒருவரை ஆளுநர் தேர்ந்தெடுத்து அவரை தன்னுடைய நாமினியாக அவர் நியமிப்பது வழக்கமாக இருந்தது. அதற்கு பிறகு அதிலும் மாற்றங்கள் இருக்கிறது. ஆளுநர் அவரே முடிவு செய்து அந்த நாமினியை முடிவு செய்வார் என்ற வகையிலும் மாற்றம் இருக்கிறது. அந்த வகையில் இந்த மாற்றம் என்பது தமிழ்நாடு அரசு ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக யுஜிசி உறுப்பினர் இருக்க வேண்டும் என்பதில் முரணான கருத்து இருப்பதன் காரணமாக துணைவேந்தர்கள் நியமனம் என்பது தொடர்ந்து தாமதமாகி கொண்டு வருகிறது. தற்போது இந்த புதிய வரைவில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அத்தோடு துணைவேந்தர்களுடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று முன்பெல்லாம் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் பணியில் இருந்தவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அகாடமிஷியனாக இருந்தவர்கள் என்று மட்டும்தான் இருந்தது. தற்பொழுது 3ஆவதாக ஒரு பத்தியை சேர்த்திருக்கிறார்கள். அதன்படி ஒரு தொழில் நிறுவனத்தில் சீனியர் லெவல்ல பணியாற்றக்கூடியவர்களோ அல்லது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருப்பவர்களையும் கூட துணைவேந்தருடைய அந்த பரிந்துரையில் சேர்க்கலாம், நியமனத்தில் அவர்களையும் உள்ளடக்கம் செய்து அந்த முடிவை எடுக்கலாம் என்ற வகையிலும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் முக்கியமான மாற்றங்களாக பார்க்கப்படுகிறது. நந்தா, நன்றி அபிநயா, விவரங்களுக்கு.